ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நைட் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் லவோட பார்ட் 9 தான். ஐ நோ, ரொம்ப நாள் கழிச்சு வரேன். சாரி காய்ஸ், இனிமே இப்படி தான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன். ஆனால் இனிமே கரெக்டாக எஃபர்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே உங்கள் மேலே விழுந்துடுறான். 2 பேரும் ஃப்ளோரில் கிடக்குறீங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறீங்க. அவனும் பார்க்குறான், நீங்களும் பார்க்குறீங்க. திடீர்னு தண்டர் அவனை ஹில்டாக் பண்ணுறீங்க. ஜேகே இப்போ ரியாலிட்டிக்கு வரான். அப்படியே உங்கள் மேலே இருந்து எழுந்துக்கிறான். அப்போ தான் நீங்களும் ரியாலிட்டிக்கு வரீங்க. சாரி சாரி ஜேகே, தெரியாம. ஏன் என்னை இப்படி சொல்லிட்ட? எனக்கு வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருக்கு. அதான், ஆனால் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. பயமா? நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் சித்தப்பாவை போய் ஹக் பண்ணுறீங்க. எஸ், உங்கள் சித்தப்பா வந்துட்டாரு. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறான். இப்போ ஜேகே சைடு கொஞ்ச நேரத்தில் கண்ட்ரோல் மிஸ் பண்ண பார்த்தேனே. நல்ல வேலை, தண்டர் காப்பாத்திடுச்சு. யாருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஃபோனில் வாய்ஸ் ஏன் அவ்வளோ மாதிரி இருந்துச்சு, ஒரு புரியலையே. சரின்னு அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஜேகேவோட அப்போ இவ்வளோ நேரம் எங்கே போன? வெளியே போன? ஏன் நான் போகக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் சேஃபாக போ. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறான். இந்த எனக்கு நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இப்போ வெளியே போகிறான். அவனை யாரோ பின்னாடி இருந்து டேன் கூப்பிடுறாங்க. அவன் திரும்பி பார்த்தா அது அவன் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு தான். ஏய் நீயா? அவ மாஸ்க் வேர் பண்ணியிருக்கா, அது செம்மையா தெரியுது. ஏய் என் பேர் டே கிடையாது, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இரு, இன்னைக்கு ஒன்று பார்த்துட்றேன், ஐ மீன் உன் ஃபேஸை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். அந்த பொண்ணு நீங்கள் ஓடுறீங்க. ஜேகே துரத்திட்டு வரான். நீங்கள் ஸ்பீடாக ஓடுறீங்க, அப்படியே மறைஞ்சிடுறீங்க. ஏய் எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. பின்னாடி அவ உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லுது. ஜேகே திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. யாருடா அது? என்கிட்ட ஏதாட்டு கட்டிட்டு இருக்கீங்க? மாஸ்க் போட்டு ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறான். யாருடா நீ? நீ தான் கிடைக்க மாட்டான்னு சொன்னியா? அவன் ஒன்றுமே பேசாம ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், சொல்லுடா. ஆமாம், அவன் எனக்கு மட்டும்தான். அவ எனக்கு ஃபுல்லாக கிடச்சிருப்பா. நீ கரெக்டாக தான் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி அவளை நினைக்காத, அவள் எனக்கு மட்டும்தான். ஏய் அவன் ஆடு, உனக்கு தர மாட்டேன். நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவளை நீ நினைச்ச நீ சித்திருவ. ஜேகேக்கு செம்ம காண்டாகி கோவமா அவன் ஷர்ட்டை பிடிக்கிறான். கிரீப்பியா அவன் சிரிக்கிறான். ஜேகேக்கு அந்த சவுண்ட் கேட்ட உடனே அப்படி பின்னாடி கீழே போய் விழுந்துடுறான். அவன் அப்படியே பார்க்குறான், மாஸ்கை கலட்டுறான். அது டேதான். ஜேகே அப்படியே பார்க்குறான், அவன் ஃபேஸ் அப்படியே கிரீப்பியாமா இருக்கு. ஏய் யாரா நீ? ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ணுற? டே ஜேகே கிட்ட வரான். அவ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு டே சொல்கிறான். டே ஜேகே கழுத்தை பிடிக்கிறான். ஜேகே பிளட் பண்ண முடியாமல் டக்குன்னு வேக்கப் ஆகிடுறான். எஸ், இது அவன் ட்ரீம் தான். ஐயோ என்னம்மா இருக்கான இது? யாரா? ஏன் யாருக்கு கேட்க மாட்டான்னு சொல்கிறான்.
நேரில் அப்படி சொல்லியிருந்தா அவன் அப்படி போட்டிருப்பேன். அட்லீஸ்ட் ஃபேஸாவது பார்த்துருக்கலாம். ஆனால் கண்ணை எங்கேயும் பார்த்துருக்கேன். என்ன ஆனாலும் நீ எனக்கு தாண்டி. அவனை திருக்கி பார்த்ததே இல்லை. யாரா இருக்கும்? ஓகே ஜிகே, இதை பற்றி நீ யோசிக்க வேணாம். என்ன நடக்கணுமோ அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே ட்ரீமை யோசிச்சுட்டே போகிறான். நீங்களும் காலேஜுக்கு வந்துட்டுருக்கீங்க. நேற்று டே அப்படி அது டேயாக இருக்க வாய்ப்பே இல்லை. அது அது அந்த கோஸ்ட் தான். ஏன் அப்படி இல்லை என்கிட்ட பேசணும், நடந்துக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு டீக்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். நல்ல வேலை ஜிகே வந்தான். இல்லைன்னா ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சு. நேற்று ஜிகே உங்கள் முன்னாடி தான் போயிட்டுருக்கான். இவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமே. அவன் பின்னாடியே க்யூட்டாக போகிறீங்க. ஜிகே திரும்பி பார்க்குறான். நீங்கள் அவன்கிட்ட போகிறீங்க. எவ்வளோ கிட்ட வர நில்லுடி. ஜிகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிகேக்கு ஷாக். எதுக்கு? அதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு தான். கிஸ் பண்ண வந்ததுக்கா? ஆனால் உண்மையாக சொல்கிறேன்டி, செம வார்த்தனி. உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல வந்தேன் பாரு, என்னையே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. சரியான பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. யாரோ உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. யாரோ உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் அவனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. உங்கள் பேக்கை பிடிச்சி இழுத்து உங்கள் ஹேண்ட்ஸை லாக் பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்கான். யார் தான் நீ, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. மச்சான், அது ஜேகே ஃப்ரெண்ட் தான். அதெல்லாம் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இது ரிவைஸ் டைம். ஜேகே ஃப்ரெண்ட் இதுதான் கேட்குறான். இதுதான் ஆளடா அப்படின்னு. நீ கொடுத்த பில்டப்புக்கு இவன் வரட்டான் அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஆளுக்கு ஒர்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க, வருத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விடுதா. இந்த பீஸு சொன்னதுக்கு தானே என்ன அடித்தேன். என்ன பீஸுன்னு சொன்னதுக்கு அடித்தானா? ஜேகேக்கு ஒரு வேலை லவ் வந்திருக்குமோ? இப்போ முடிஞ்சா அடிடா. இவன் சாதா பீஸ் இல்லை, சரியான பீஸு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா என்ன அப்படி சொல்லுவா? என்ன விட்டுடா, மூஞ்சில அடிச்சு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அந்த மாதிரி கச்சான தான் பிடிச்சிருக்க போல. அழகு திமிரு எல்லாம் இருக்கே. நானே வச்சுக்கிறேன். முடிஞ்சா இப்போ அடி. நீங்கள் விட்டுடான்னு கத்திட்டே இருக்கீங்க. ஜேகே அவன்கிட்ட வரான். இவன் ஒன்று ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு வருத்தலானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நீ எவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை நான் பண்ணுறோம் அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்க. ஓ நஜ்மாவா, சரி இவளை நானே வச்சுக்கிறேன். என்ன ஓகேவா அப்படின்னு கேட்குறான். விட்டுறா என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே பார்த்து என்ன விட்டு சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கண்டுக்காம போகிறான். அடே நில்ல, என்ன ஏற்றுட்றியா? இன்னைக்கு நீ செத்த. இருடா உனக்கு எட்டேக்கிட்ட சொன்ன நீ அவ்வளோதான் அப்படின்றீங்க. இப்போ என்னது என்ன சொன்னாவ? யாரு இந்த பேர் தான் சொன்னான். ஒருவேளை இவதானோ? இருக்காது. இவளா இருந்தா ஐயோ யாரு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். அவளை விட்டுரு. ஓ முடியாது, இவதான் இல்லைல்ல ஜேகே. அப்புறம் என்ன, நீ சொன்னா கேட்க மாட்டல
அப்புறம் என்ன, வைத்தாங்க. ஓகே, இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சூன் வந்துடும். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ அமீஸ். பாய் பாய்.